प्रभु यीशु मसीह के मधुर नाम से सबों को मैं एक और बार मैं स्वागत करता हूं। ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே இன்னொரு முறையாக நான் உங்களை வரவேற்கிறேன். और जैसे मैंने गाया, हम लोगों ने गाया, हमारे जीवन में एक नए कार्य को करने वाला हमारा परमेश्वर है। எப்படி நாம் பாடினோமோ நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை ஆரம்பிக்கிறவர் செய்கிறவர் நம்முடைய தேவன். इस बात के ऊपर मैं पक्का विश्वास करने वाला एक व्यक्ति हूं। இந்த காரியத்தின் மேலே நான் முழுவதும் விசுவாசம் உடைய ஒரு மனிதனாய் இருக்கிறேன். हर किसी को एक नए शुरुआत को परमेश्वर जरूर देता है। ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை தேவனாய கர்த்தர் கொடுக்கிறார். परमेश्वर इस कार्य को करने के लिए चाहता है। தேவனே இந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். लेकिन ये हर व्यक्ति के जीवन में ये तब संभव है जब हम भी उसे समझते हुए पुरानी बातों को भूलकर आगे बढ़ने के लिए जब अपने को सौंपते हैं। நாம் பழையவைகளை மறந்து புதியவைகளை ஏற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு கூட நம்மை ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே தான் இது சாத்தியமாகிறது. कारण परमेश्वर हमें एक नए सृष्टि के रूप में हमें परमेश्वर ने रचा है। ஏனென்றால் தேவனாய கர்த்தர் நம்மை ஒரு புது சிருஷ்டியாக உருவாக்கி இருக்கிறார். एक वचन के आधार पर आज के संदेश को मैं आपके सामने में लाने के लिए चाहता हूं। நான் ஒரு वचनத்தை அடிப்படையாக வைத்து இன்றைய பிரசங்கத்தை உங்கள் முன்பு நிறைவேற்ற விரும்புகிறேன். मेरे साथ खोल के हम पढ़ेंगे दूसरा कुरिन्थियों की पत्री 5वां अध्याय और उसका 17 वचन को हम पढ़ेंगे। 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 Corinthians chapter 5 and verse 17, मैं उसको इसलिए हिंदी में मैं पढ़ रहा हूं। इसलिए यदि कोई मसीह में है तो वह नई सृष्टि है, पुरानी बातें बीत गई हैं, देखो सब बातें नई हो गई हैं। இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. जैसे हम जानते हैं ये उद्धार हमारे जीवन में इसी कार्य को करती है। நாம் அறிந்திருக்கிறபடி ரட்சிப்பு என்பது இந்த காரியத்தை நமக்குள்ளே செய்கிறது. हमारे पुरानी बातों को हमारे जीवन से हटा के उसे पूरी तौर से मिटा के हमें एक नए व्यक्ति, एक नए सृष्टि के रूप में वो बनाता है। அந்த ரட்சிப்பு இருக்கிறதே பழையவைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிட்டு ஒரு புதிய மனிதனாக புது சிருஷ்டியாக நம்மை உருவாக்குகிறது. ये वचन बहुत सुंदर से वचन ये कहता है। இந்த வசனம் மிக அருமையாய் பேசுகிறது. उसके पिछले भाग को देखिएगा, அதனுடைய பின்பகுதியை பாருங்கள். पुरानी बातें बीत गई हैं, देखो सब बातें नई हो गई हैं। பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. एवरीथिंग हैज बिकम न्यू, सारे बातों को नया करने का सामर्थ हमारे प्रभु यीशु मसीह में है। கடைசில சொல்லப்பட்டது போல எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் புதிதாக்குகிற வல்லமை இயேசுவினிடத்தில் இருக்கிறது. इसका मतलब प्रभु के पास ऐसी सामर्थ है कि हमारे पुरानी बातें, पुराना जीवन, पुराना पाप, पुरानी आदत कुछ भी क्यों ना रहे, उन बातों को पूरी तौर से मिटा के एक नया बनाने का सामर्थ प्रभु में है। ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிற வல்லமையை பாருங்கள். நம்மிடத்தில் என்னதான் பழையவைகள் எவ்வளவு கொடூரமாய் இருந்தாலும் அவைகள் எல்லாம் நீக்கி போட்டு எல்லாவற்றையும் புதிதாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. और ये परमेश्वर जब हमें एक नया सृष्टि जब बनाता है, இந்த ஆண்டவர் நம்மை புது சிருஷ்டியாய் உருவாக்குகிற வேளையிலே हमें एक नए पहचान को भी हमें देता है। நமக்கு ஒரு புதிய அடையாளத்தையும் தருகிறார். आप जब कोई दुकान में कोई चीज को जब खरीदने के लिए जाएंगे, நீங்கள் ஒரு கடையிலே போய் ஒரு பொருளை வாங்க போனால் या किसी पुरानी ही चीज के बारे में कभी जब एक नए विज्ञापन को जब आप देखेंगे, அல்லது ஒரு புதிய பொருளை குறித்ததான ஒரு புதிய விளம்பரத்தை நீங்கள் பார்க்கும்போது कभी कभी उस प्रोडक्ट में एक शब्द वहां लिखा रहेगा। சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பொருள் இருக்கிறதே, அந்த பொருளிலே ஒரு வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்கும், न्यू करके लिख करके उसमें चिन्ह लगाया रहेगा और विज्ञापन में भी दिखेगा इट्स न्यूली पैक्ड, इट्स न्यू प्रोडक्ट। அதிலே புதிது என்று சொல்லி வார்த்தை இடப்பட்டிருக்கும், அதிலே குறிக்கப்பட்டிருக்கும். அதனுடைய விளம்பரத்தை கேட்டாலும் பார்த்தாலும் இது ஒரு நியூ ப்ராடக்ட், இது ஒரு புதிய தயாரிப்பு என்று சொல்லி இடப்பட்டிருக்கும். जरूर उसका नाम, वो तैयार करने का कंपनी सब वही है, लेकिन वो संसार में उसको नए तौर से उस प्रोडक्ट को वो बिक्री करने के लिए चाहता है। அதை உண்டாக்கி இருக்கிற அந்த கம்பெனி ஒருவேளை பழையதா இருந்தாலும் இந்த ப்ராடக்ட்டை புதிய விதத்திலே புதிதாக உண்டாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி அதை விளம்பரப்படுத்துகிறார்கள். लेकिन परमेश्वर के वचन क्या करता है, हमारी सारी पुरानी बातों को मिटा के हमें नए सृष्टि बनाने का ताकत हमारे प्रभु में है। ஆனால் தேவ வசனம், தேவ
ரட்சிப்பு நமக்குள்ள என்ன செய்கிறது? நம்முடைய எல்லா பழையவைகளையும் நீக்கி விடுகிறது, எல்லா புதிதாக்குதலையும் நமக்குள்ளே கொண்டு வந்து और விடுகிறது. आज मैं इस संदेश के द्वारा उस नए पहचान को मैं आपको थोड़ा दिखाने के लिए चाहता हूं परमेश्वर के वचन से. நான் இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக தேவ வசனத்திலிருந்து அந்த புதிய அடையாளங்கள் இருக்கிறதே, அந்த புதிய அடையாளத்தை உங்களுக்கு சொல்லிவிட விரும்புகிறேன். साल बीते बीते ये होने का संभावना है. வருடம் கடக்க கடக்க முடிய முடிய இப்படி மாறிவிட வாய்ப்பு உண்டு. जो उधार के समय में हमारे अंदर जो नए बात था या जो उमंग था या जो आनंद था, इसे खो जाने का संभावना है. ரட்சிக்கப்பட்ட அன்று அல்லது அந்த புதிய நாட்களிலே காணப்பட்ட சந்தோஷம் இருக்கிறதே, வருடம் கழிய கழிய இழந்து விட வாய்ப்பு உண்டு. इसलिए हमें इस हमारे नए पहचान को हमें बारंबार अपने को याद दिलाना जरूरी है. ஆகையினாலே நாம் என்ன அடையாளத்தை கொண்டிருந்தவர்கள் என்பதை திரும்ப திரும்ப நினைவில் கொள்ள வேண்டும். मैं जल्दी जल्दी मैं 5 नए पहचान को मैं दिखाऊंगा. நான் வெகு விரைவிலே 5 விதமான அந்த அடையாளங்களை உங்கள் மத்தியிலே பேசிவிட விரும்புகிறேன். खास तौर से सामने बैठे हुए जवानों को मैं एक अभ्यास या एक एक्सरसाइज में देने जा रहा हूं. விசேஷமாக முன்னே அமர்ந்திருக்கிற வாலிப தம்பி தங்கைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் பாடமாக சிலவற்றை நான் சொல்லிவிட விரும்புகிறேன். यहीं पर उसको करेंगे. இங்கே இருந்து அவர்கள் அதை செய்து விடுவார்கள். पांचों शब्दों को आप लिख के रखेंगे. இந்த 5 வார்த்தைகள் அல்லது சொற்கள் நீங்கள் எழுதி வைப்பீர்கள். फिर आखिरी में मैं एक सवाल मैं पूछने जा रहा हूं. பிரசங்கத்தின் கடைசியிலே ஒரு சவால் நான் கேட்பேன். जरूर बाइबल क्वेस्ट आने वाला है, लेकिन अभी ही इसको शुरू करेंगे. பைபிள் क्वेस्ट பின்னாடி தான் வரப்போகுது, இருந்தாலும் இப்போமே அதை ஆரம்பித்து விட்டு விடலாம். देखेंगे कि कौन उसका जवाब देता है. பார்க்கலாம் இதுக்கு விடையளிக்கிறவர்கள் யாரெல்லாம் என்று तो சொல்லி. ये नए सृष्टि के 5 पहचान को इसी दूसरा कुरिन्थियों के किताब में आप देख सकते हैं. இந்த புது சிருஷ்டியினுடைய அடையாளங்கள் அவைகளை இதே 2 கொரிந்தியருடைய புத்தகத்திலே வாசிக்க விடலாம். पहला पहचान को आप दूसरा अध्याय और उसका 14 और 15 वचन में आप पढ़ सकते हैं. முதலாவது அடையாளத்தை 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 14 15 வசனங்களிலே பார்த்து விடலாம். मैं उसको पढ़ रहा हूं. 2 Corinthians chapter 2 and verse 14 and 15. परंतु परमेश्वर का धन्यवाद हो जो मसीह में सदा हमको जय के उत्सव में लिए फिरता है और अपने ज्ञान की सुगंध हमारे द्वारा हर जगह फैलाता है. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 15th verse 15 वचन. क्योंकि हम परमेश्वर के निकट उद्धार पाने वालों और नाश होने वालों दोनों के लिए मसीह की सुगंध है. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். पहला पहचान को यहाँ पौलुस दिखा रहा है. முதலாவது அடையாளத்தை பவுல் இங்கே காண்பிக்கிறார். कहता है आप और हम मसीह के सुगंध हैं. அவர் சொல்லுகிறார் நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடைய சுகந்த வாசனையாயிருக்கிறோம். इंग्लिश में लिखा है we are the aroma of Christ. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது we are the aroma of Christ என்று. ये शब्द को आप लिख के रखिएगा, अरोमा. இந்த வார்த்தையை எழுதி வையுங்கள், அரோமா என்று எழுதி வையுங்கள். ये से शुरू होता है AROMA, यानी सुगंध करके उसका अर्थ पड़ता है. ஏல ஆரம்பிக்கிறது AROMA என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் வாசனை, சுகந்த வாசனை. यानी मसीह में जब परमेश्वर हमें नया सृष्टि जब हमें बनाया, அதாவது கிறிஸ்துவில் நம்மை ஆண்டவர் புது சிருஷ்டியாய் ஆக்கின பின்பு हमारा पहला एक पहचान उसने क्या दिया कि हमें मसीह के सुगंध करके एक पहचान दिया है. முதலாவது அவர் கொடுத்த அடையாளம் என்ன? நம்மை கிறிஸ்துவில் சுகந்த வாசனையை தந்திருக்கிறார். कुछ अंग्रेजी अनुवाद कहता है फ्रैग्रेंस करके कहता है. சில ஆங்கில மொழிபெயர்ப்பில் இப்படி இருக்கிறது फ्रैग्रेंस என்ற வார்த்தை. इसका मतलब क्या है? जो वस्तु एक सुगंध को जो फैलाने वाला. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு பொருள் அது நன்றாய் வாசம் கொடுக்கிற அந்த காற்றை அல்லது அந்த காரியத்தை வீசிக்கொண்டே இருக்கும். इसका मतलब आप और मेरे जीवन के द्वारा एक सुगंध को हमें फैलाना है. அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் அந்த கிறிஸ்துவில் புது சிருஷ்டியாய் இருந்து சுகந்த வாசனையை வீச வேண்டும். कभी-कभी लोग अपने उनका आदत होता है वे क्या बोलते हैं वो स्प्रे या वो बॉडी स्प्रे लगाने का. சிலருக்கு இந்த பழக்கம் இருக்குது. என்னன்னு சொன்னால் பாடி ஸ்ப்ரே அவர்கள் உடம்பிலே அது ட்ரெஸ்ல போட்டு விடுவார்கள். खास तौर
से जब गर्मी ज्यादा होता है बदबू नहीं निकलना है करके लोग लगाते हैं விசேஷமாய் வேர்வை நாத்தம் அடித்து விடும் வீசும் அப்படி சொல்லி அவர்கள் இந்த ஸ்ப்ரேயை பயன்படுத்துவார்கள் और कुछ लोग एक ही ब्रांड का वो स्प्रे या उसको सेंट को इस्तेमाल करने वाले भी होते हैं சிலர் இருக்கிறார்கள் ஒரே பிராண்ட் சென்ட்டையோ அல்லது ஒரே பிராண்ட்ல அந்த இதையோ வீசுவா வைத்துக் கொள்ளுவார்கள் जब मैं शुरू में सेवा में आया मेरे साथ एक भाई सेवा करते थे நான் ஆரம்பத்தில் ஊழியத்தில் வந்தபோது என்னோடு கூட ஒரு சகோதரன் ஊழியத்தில் ஊழியம் செய்தார் वे एक ही ब्रांड स्प्रे इस्तेमाल करते थे उसका नाम ब्रूट है ब्रूट ப்ரூட் என்று சொல்லி ஒரே ஒரு பொருளை தான் அவர் பயன்படுத்தி வந்தார் அதனுடைய பெயர் ப்ரூட் என்பது और उन दिनों में वो बिहार में मिलता नहीं था அந்த நாட்களிலே பீகார்ல அந்த பொருள் கிடைப்பதில்லை इसलिए वो जब भी अपना चेन्नई जाके आएंगे अपने साथ 2-3 बॉटल वो लेके आएंगे ஆகையினால சென்னை எப்பெல்லாம் போய் திரும்பி வருவாரோ தன்னோடு கூட 2-3 பாட்டில் அவர் இந்த ப்ரூட்டை வாங்கிட்டு வருவார் और ना केवल मैं सारे लोग जहां हम लोग रहते थे उनको बिना देखे ही उनके उस सुगंध से उस सेंट से मालूम हो जाता था कि यही व्यक्ति आ रहे हैं அதாவது நான் மாத்திரமல்ல என்னோடு கூட மற்ற எத்தனை பேர்கள் இருந்தார்களோ எல்லாருக்குமே தெரிய வந்துவிடும் அந்த வாசனை அங்க இருந்து வரும் பொழுது இந்த ஆளு தான் வாரான் இவர் தான் வாராரு அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்துவிடும் उनका वो सेंट का वो जो ब्रांड उनका पहचान बन गया ஏனென்றால் அந்த வாசனை இருக்கிறதே அந்த சென்ட் இருக்கிறதே அவருடைய அடையாளமாய் மாறிட்டு वैसे अभी परमेश्वर आपको भी एक ब्रांड आपको बनाया है அப்படியே தேவனும் உங்களை ஒரு பிராண்டாய் மாற்றி இருக்கிறார் और ये कैसा ब्रांड है அது எப்படிப்பட்ட பிராண்ட் அது ये आप मसीह के सुगंध करके एक ब्रांड आपको परमेश्वर ने बनाया है கிறிஸ்துவில் சுகந்த வாசனை என்ற பிராண்டாக உங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார் तो मुझे लगता है कि इसको पहचानने के लिए எனக்கு இப்போ இப்படி தோன்றுகிறது இதை அறிந்து கொள்ள அல்லது அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ள आपको बगल वाले को सूंघ के देखना होगा நீங்கள் பக்கத்தில் உள்ளவர்களை நுகர்ந்து பார்க்க வேண்டும் सूंघ के देख लीजिए कि क्या सुगंध निकल रहा है நீங்க நுகர்ந்து பாருங்க என்ன வாசம் அடிக்குதுன்னு சொல்லி जरूर अभी गर्मी है हम में से सुगंध नहीं है दुर्गंध ही निकलेगा बदबू ही निकलेगा வெயில் வேர்வை வெப்பம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு கூட்டி கழிச்சு பார்த்தா அங்க இருந்து என்ன வாசனை வரப்போகுது நாத்தத்தை தவிர लेकिन ये हमारे बाहर ये शरीर की सुगंध या दुर्गंध नहीं है ஆனா இது நம்முடைய சரீரத்திலிருந்து வெளியே இருந்து வருகிற நாற்றம் அல்ல हमारे भीतर ये जीवन से फैलने वाला एक बात है இந்த காரியம் வசனத்தின் அடிப்படையிலே உள்ளான வாழ்க்கையிலிருந்து உள் மனுஷனிலிருந்து வெளியே வருகிற ஒரு நல் திரவிய வாசனை और ये सुगंध किसको दिखाता है किसको फैलाता है இந்த வாசனை இருக்கிறதே யாரை அடையாளப்படுத்தி காட்டும் யாரை காண்பித்து காட்டும் ये वचन में लिखा है हम मसीह के सुगंध हैं उसके ज्ञान के सुगंध को फैलाने के लिए हम बुलाए गए हैं இதுல எழுதப்பட்டிருக்கிறது நாம் கிறிஸ்துவின் சுகந்த வாசனையா இருக்கிறோம் அவரை அறிகிற அறிவின் வாசனையா இருக்கிறோம் इसका मतलब अब जहां कहीं भी क्यों न रहे அர்த்தம் என்ன நீங்க எங்க தான் இருந்தாலும் आप पढ़ने वाले हो सकते हैं काम करने वाले हो सकते हैं सेवा करने वाले हो सकते हैं कुछ भी क्यों न करे कहां भी क्यों न रहे நீங்கள் படிக்கிறவரா இருந்தாலும் ஊழியர்களா இருந்தாலும் எங்க எப்படி என்ன வேலை செய்கிறவர்களா இருந்தாலும் हमारे जीवन के द्वारा मसीह का सुगंध फैलना जरूरी है நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவின் சுகந்த வாசனை பரவ வேண்டும் इसका मतलब मेरे जीवन को देखने वाले क्या मेरे जीवन से मसीह को क्या वो देख पाते हैं அர்த்தம் என்ன என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவின் வாசனையை பார்க்க முடிகிறதா ये गीत पुरानी गीत है जिसको मैं बहुत पसंद करता हूँ ஒரு பழைய பாடல் அதை அதிகமாக நான் விரும்புவதுண்டு जंगली दरख्तों के दरमिया करके हम हिंदी में गाते हैं இந்தியிலே பாடுகிறோம் இல்லையா ஜங்கலி தர்க்கத்தோம் கே தர்மியா காட்டு புஷ்பங்கள் நடுவே என்று சொல்கிற தமிழ் பாடல் காட்டு புஷ்பங்களின் நடுவிலே என்ற ஒரு தமிழ் பாடல் அது और उसमें ये इस प्रकार का एक आता है कि तंगी मुसीबत में है ना हम बने खुशबूदार அதுல ஒரு வார்த்தை இப்படியாக வருகிறது பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் மத்தியிலே நாம் வாசனையை வீசுகிறவர்களாய் மாறுவோம் बहुत सुंदर एक गीत है ஒரு அருமையான பாடல் அது वो इस प्रकार है मिलके हम गा सकते हैं அது இப்படியாக இருக்கிறது இணைந்து கூட பாடலாமே प्रभु तेरा नाम खुशबू फैलाने वाला नाम है இந்த பாடல்ல இப்படியாக நாம் பாடினோம் ஆண்டவரே உம்முடைய பெயர் நாமம் அது வாசனை திரவியத்தை வீசுகிற ஒரு நல்ல நாமம் अगर मैं यीशु के नाम को लेने वाला हूँ यीशु के चेला हूँ जो हर जगह हर परिस्थिति में खुशबू को फैलाता है
என்னுடைய ஒரு வாழ்க்கை அல்லது அவருடைய பெயரை நான் எடுக்கிறவனாக, அவருடைய பெயரை சொல்லுகிறவனாக இருந்தால் அவருடைய பெயரே அந்த வாசனையை எல்லா இடமும் பரம்பச் செய்கிறது. खास तौर से तंगी, मुसीबत, बदनामी, समस्या में भी मैं खुशबू को फैलाने के लिए मैं बुलाया गया हूं. விசேஷமாக பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் மத்தியிலேயும் கூட நான் அந்த வாசனை வீசுகிறவனாக மாறி போகட்டும். जब परिस्थिति सब सही है तब एक सुगंध के साथ, एक आनंद के साथ रहना आसान है. சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது அந்த வாசனையோடு அமைதலாய் இருப்பது மிகவும் எளிது. लेकिन परमेश्वर हमें क्यों बुलाया है, हमारा पहचान क्या है, परिस्थिति कैसा भी क्यों ना रहे, वो तंगी हो, मुसीबत हो या समस्या क्यों ना हो, बदनामी भी क्यों ना हो, हम उसके समान हम उस खुशबू को फैलाने के लिए बुलाए गए हैं. ஆனால் தேவன் அழைத்ததோ ஒருவேளை சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லாமல் போனாலும், கஷ்டங்களோ பாடுகளோ, அந்த சூழ்நிலையிலும் நாம் அந்த நல்ல சுகந்த வாசனை வீசுகிறவர்களாய் மாறி போவோமாக. हमारा बुलाहट दुर्गंध को फैलाने के लिए नहीं, सुगंध को फैलाना है. बदबू को फैलाने के लिए नहीं, खुशबू को फैलाना है. நம்முடைய அழைப்பு இருக்கிறதே நாற்றத்தை வீசுகிறவர்களாக அல்ல, அல்லது நாம் வேற தீமையான காரியங்களை நாம் வெளியில பரப்புறவர்களாக அல்ல, அது சுகந்த வாசனையை நற்கந்தத்தை வீசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ताकि हमारे द्वारा लोग प्रभु यीशु मसीह को पहचानने पाएं. இது निमित्तமாக நம் மூலமாக ஜனங்கள் இயேசுவை அறிந்து விடுவார்களே. मैं दूसरे पहचान को मैं दिखाने के लिए चाहता हूं. இப்பொழுது இரண்டாவது அடையாளத்தை நான் சொல்லிவிட விரும்புகிறேன். उसी दूसरा कोरिन्थियों तीसरा अध्याय और उसका तीसरा वचन को अगर हम पढ़ेंगे, அதே 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். मैं पढ़ रहा हूं. तीसरा 2 Corinthians 3 and verse 3. ये प्रकट है कि तुम मसीह की पत्री हो, जिसको हमने सेवकों के समान लिखा, और जो स्याही से नहीं परंतु जीवते परमेश्वर की आत्मा से पत्थर की पट्टियों पर नहीं परंतु हृदय की मांस रूपी पट्टियों पर लिखी है. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ दूसरा पहचान को यहाँ पौलुस प्रेरित कहता है இங்க இரண்டாவது அடையாளத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். कि हाँ पर हम मसीह के पत्री हैं. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறோம். और वो ये कहता है जो हमारे हृदय रूपी पट्टियों पर लिखी हुई बात को वो कहता है. அது எப்படி நம்முடைய கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையாகிய பலகைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. एक बात को हमें यहाँ समझने की जरूरी है. ஒரு காரியத்தை நாம் கண்டிப்பா இங்கே புரிய வேண்டும். अगर हम मसीह की पत्री या का पहचान को अगर हमने पाया, ஒருவேளை நாம் கிறிஸ்துவின் நிருபம், நான் நிருபமாய் இருக்கிறேன் என்ற அடையாளத்தை பெற்றிருக்கிறோம் என்றால், when we have received this new identity called letter of Christ, जब मैं मसीह का पत्र करके मैं जब पहचान को पाया हूं, तो उस शब्द को लिख लीजिएगा लेटर. அந்த வார்த்தையை இப்பொழுது எழுதிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக லெட்டர் என்று சொல்லி, लेटर ऑफ क्राइस्ट, मसीह की पत्री, या कुछ अनुवाद कहता है एपिसोड ऑफ क्राइस्ट करके कहता है. லெட்டர் ஆஃப் கிரைஸ்ட் அல்லது சில மொழிபெயர்ப்பிலே பார்க்கிறோம் கிறிஸ்துவின் நிருபம் என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது. इसका मतलब मुझे पढ़ने वाले मेरे जीवन से क्या पढ़ते हैं. அதாவது என்னை வாசிக்கிறவர்கள் என் மூலமாய் என்னத்தை வாசிக்கிறார்கள். इसमें दो बात को मैं कह के मैं आगे बढ़ने के लिए चाहता हूं. ரெண்டு காரியத்தை சொல்லி நான் முன்னேறி செல்ல விரும்புகிறேன். एक जो खास तौर से जो अन्य जाति व्यक्ति या जो परमेश्वर को नहीं जानने वाला, அதாவது விசேஷமாய் இயேசுவை அறியாத ஜனம், புறஜாதியார், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், वे यहाँ लिखी हुई इन पत्रियों को पढ़ने के पहले, இங்கே எழுதப்பட்ட இந்த நிருபங்களை வாசிப்பதற்கு முன்பு, वो आप और मुझे ही वे पढ़ते हैं. அவர்கள் உங்களையும் என்னையும் தான் வாசிக்கிறார்கள். तो आप और मेरा जीवन दो कार्य को कर सकता है. அதாவது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதே ரெண்டு கிரியைகளை செய்யக்கூடும். एक लोगों के अंदर एक प्रेरणा को ला सकता है कि इस पत्री को पढ़ने के लिए, ஒன்று ஜனங்களுக்குள்ளே ஒரு உத்வேகத்தை போட்டுவிட வேண்டும். என்ன உத்வேகம் அது? இந்த புத்தகத்தை நீ வாசிக்க வேண்டும் என்று. या नहीं तो मेरा जीवन उनको
कभी भी इस पत्री को न पढ़ने के लिए यानी मसीह से दूर भी किसी को कर सकता है. அல்லது அவர்கள் என்னிலே வாசிக்கிறார்களே, என்னை பார்க்கிறார்களே, அந்த காரியங்கள் இந்த வேத புத்தகத்தை விட்டு அவர்களை அல்லது கிறிஸ்துவை விட்டு அவர்களை தூர விலகச் செய்யக்கூடும். तो इस बात को मुझे समझने की जरूरी है. मेरा पहचान मसीह के पत्री होने के कारण मुझे पढ़ने वाले मेरे द्वारा मसीह के जीवन को उनको पढ़ना जरूरी है. இப்பொழுது நாம் அறிந்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? என்னுடைய இந்த இரண்டாவது அடையாளம் அந்த கிறிஸ்துவின் நிருபமாய் நானே இருப்பதினாலே என்னை வாசிக்கிறவர்கள் அந்த கிறிஸ்துவை காண்கிறார்கள். और मैं समझता हूं कि उन दिनों में सिर्फ पत्रियां होने के कारण मसीह पौलुस ने लिखा तो मसीह के पत्री हो. அந்த நாட்களிலே வெறுமனே நிருபங்கள் இருந்ததினாலேயே அந்த பவுலுக்கு எழுத வேண்டியாயிற்று, அல்லது பவுல் இப்படித்தான் எழுதியிருக்க கூடும், நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்கள் நிருபங்கள் என்று. अगर आज के वर्तमान समय में कॉन्टेम्पररी लैंग्वेज में अगर इसको कहा जाए, ஒருவேளை ஒப்பிட்டு இன்றைய காலகட்ட பாஷையை பயன்படுத்தி பேசணும் என்று சொன்னால், कि उन दिनों में पत्रियां संचार के लिए इस्तेमाल किए जाते थे. அந்த நாட்களிலே நிருபங்கள் அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷனுக்காக அவைகள் பயன்படுத்தப்பட்டன. तो आज हम ये भी कह सकते हैं हम मसीह के व्हाट्सएप हैं ना, व्हाट्सएप ऑफ क्राइस्ट. இன்றைக்கு நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் வாட்ஸ்அப் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லலாம். इसका मतलब इसके दूसरे पहलू भी इसमें शामिल है. அதாவது இதனுடைய இரண்டாவது பக்கமும் இதில் இணைந்திருக்கிறது. मेरे जो बातों को मैं संचार करता हूं, என்னுடைய காரியங்களை நான் பிறருக்கு கடத்துகிறேன், சொல்கிறேன். जो बातों को मेरे व्हाट्सएप के द्वारा या और किसी बातों के द्वारा जो मैं संचार करता हूं, என்னுடைய காரியங்களை என்னுடைய பேச்சை வாட்ஸ்அப் மூலமாக அல்லது பிற லெட்டர்ஸ் மூலமாக நான் சொல்லுகிற கடத்துகிற வேளையிலே वो किस प्रकार के संदेश को दूसरों को पहुंचाता है. அது எப்படிப்பட்ட செய்தியை பிறருக்கு அறிவிக்கிறது. हम सबको ही यहाँ खासतौर से कई बड़े लोग सबको ही सोशल मीडिया या इस प्रकार की बातों को इस्तेमाल करते हैं. நம்மிலே பெரியவர்கள் விசேஷமாக அனைவருமே சோஷியல் மீடியா இருக்கிறதே, அதை நாம் பயன்படுத்துகிறோம். तो इस बात के ऊपर हमें ध्यान देने की जरूरी है. இந்த காரியத்தை அதிகமாக நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் உண்டு. मेरा संदेश क्या मसीह को दिखाता है या अन्य बातों को दिखाता है. என்னுடைய செய்தி அல்லது என்னுடைய மெசேஜ் இருக்கிறதே, அது கிறிஸ்துவை கொண்டு செல்கிறதா, காண்பிக்கிறதா, அல்லது வேற ஒன்றை காண்பிக்கிறதா? अगर इस बात के ऊपर अगर हम ध्यान रखेंगे, இந்த காரியத்தை நாம் கவனத்தோடு பார்ப்போம் என்று சொன்னால், खास तौर से सोशल मीडिया को इस्तेमाल करने वालों को वे ये जानेंगे, விசேஷமாய் அந்த தகவல் தொடர்பு சோஷியல் மீடியா இருக்கிறதே, அதை பயன்படுத்துகிறவர்கள் இதை அறிந்திருப்பார்கள் என்று சொன்னால், वे जो परमेश्वर के अप्रसन्न बातों को उसके द्वारा वे वहां संचार नहीं करेंगे. அப்பொழுது அந்த வாட்ஸ்அப் மூலமாக செய்தியின் மூலமாக அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கள் அனுப்ப மாட்டார்கள். जरूर ये सारे साधन हमारे लिए सुविधाजनक है. ஆகையினால இந்த எல்லா பொருட்களும் காரியங்களும் நமக்கு உண்மையிலேயே அது பயன்படுத்தக்கூடியவைகள் தான். लेकिन हम इस पहचान को हमें कभी भूलना नहीं है ஆனால் இந்த அடையாளத்தை ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது. कि मैं एक मसीह के पत्री के द्वारा मैं बुलाया गया हूं, நான் கிறிஸ்துவின் நிருபமாக அடையாளப்படுத்தப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறேன். ताकि इस पत्री को पढ़ने लायक मेरा जीवन लोगों के अंदर एक प्रेरणा को लाने पाए. அதாவது என்ன, இந்த நிருபம் என்னிலே அவர்கள் வாசித்தே கிறிஸ்துவை எண்டையிலே இழுக்கப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். वैसे इसका एक तीसरा पहलू भी है. இதனுடைய மூன்றாவது ஒரு பக்கமும் இருக்கிறது. अगर मैं इस पत्री को अगर मैं पढ़ने वाला हूं, ஒருவேளை நான் இந்த நிருபத்தை வாசிக்கிறவனாக இருந்தால், तो इस पत्री के अनुसार मेरा जीवन भी होना जरूरी है. இந்த நிருபம் இந்த வசனங்கள் அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும். और मैं इस बात से मैं पूरा मैं इसके ऊपर विश्वास करने वाला व्यक्ति हूं. நான் இந்த காரியத்தின் மேலே முழுவதுமாய் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு மனிதன். एक जो हमारे बड़े भैया जो बात को जो कहते हैं, நம்முடைய பெரிய அண்ணன் அந்த விஷயத்தை சொல்லுகிறார்களே, हम एक खुले किताब के रूप में हम जीने के लिए बुलाए गए हैं. நாம் ஒரு திறந்த புத்தகமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். वैसे ही जो भैया जो आर स्टैनली हैं
उनकी बात को भी मैं मानता हूं। அப்படியே சகோதரர் ஆர் ஸ்டான்லி அவருடைய காரியத்தையும் நான் वे ஏற்றுக்கொள்கிறேன். कहते हैं हमें एक नए प्रगटीकरण की आवश्यकता नहीं, जो पहले ही इस वचन में जो प्रगटीकरण वचन का दिया हुआ है उसके अनुसार चलने का आज्ञाकारिता हमें जरूरी है. We don't need a fresh or a new revelation, rather we need an obedience to the already revealed God's word करके वो कहते हैं. நமக்கு ஒரு புதிய வெளிப்பாடு ஒன்றும் உலகத்தில் தேவையில்லை. ஆனால் இந்த வசனத்தில் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் இருக்கிறதே, அவைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடந்தாலே போதும். तो परमेश्वर में सहायता करने पाए ताकि हम मसीह के पत्री के रूप में भी हम जीने के लिए. அப்படி என்றால் கிறிஸ்து நமக்கு உதவி செய்வாராக. அந்த கிறிஸ்துவின் நிருபமாக நாம் வாழ்ந்து விடுவதற்கு. अभी मैं तीसरा पहचान में आगे मैं बढ़ने के लिए चाहता हूं. இப்பொழுது நான் மூன்றாவது அடையாளத்துக்குள்ளாய் உங்களை நான் எடுத்து செல்ல விரும்புகிறேன். 4 अध्याय और उसका 16 वचन को हम पढ़ेंगे. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Chapter 4 and verse 16. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். इसलिए हम याव नहीं छोड़ते, यद्यपि हमारा बाहरी मनुष्यत्व नष्ट होता जाता है, तो भी हमारे भीतरीय मनुष्यत्व दिन प्रतिदिन नया होता जाता है. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதே. तीसरा एक बात को यहाँ आप देखते हैं. மூன்றாவது ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். शुरुआत में ही मैंने इस वचन को दिखाया कि हम मसीह में हम नए सृष्टि हैं. ஆரம்பத்திலேயே நான் ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து காண்பித்தேன். அது என்ன? நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். जो हमारे उद्धार को दर्शाता है. அது நம்முடைய ரட்சிப்பை காண்பிக்கிறது. जो मसीह में आता है उसको परमेश्वर क्या करता है? नया कर देता है. யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் புதிதாக்கி விடுகிறார். लेकिन वो एक दिन का अनुभव नहीं रहना चाहिए. ஆனால் அது ஒரு நாள் அனுபவம் இருக்க கூடாது. परमेश्वर क्या चाहता है? கர்த்தர் என்ன விரும்புகிறார்? कि हम दिन प्रतिदिन हर दिन नया होना उसका इच्छा है. நாம் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டியதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. कई साल के पहले जब मैं बचपन में एक विज्ञापन आता था, मालूम नहीं आजकल वो आ रहा है या नहीं. நான் अनेक ஆண்டுகளுக்கு முன்பு, நான் பையனா இருந்தபோது, சின்ன பையனா இருந்த பொழுது ஒரு விளம்பரம் அடிக்கடி வருவதுண்டு. இப்போ வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. डिटर्जेंट पाउडर का वो विज्ञापन है. அது அந்த டிட்டர்ஜென்ட் பவுடருடைய விளம்பரம். एक बाल्टी में जिसका नाम नहीं लिखा रहता है, जो डिटर्जेंट पाउडर का, उसको गला के उसमें रखेगा. फिर दूसरा बाल्टी में जिसका विज्ञापन है उसको भी मिला के रखेगा. ரெண்டு வாளி இருக்கும். ரெண்டு வாளி. ஒரு வாளியில டிட்டர்ஜென்ட் பவுடர், ஆனா அது எந்த பவுடர்னு சொல்லி பேர் எழுதி இருக்க மாட்டாது அந்த வாளியில. இன்னொரு வாளி, அதுல இப்போ விளம்பரப்படுத்த போறாங்களே அந்த டிட்டர்ஜென்ட் பவுடருடைய பெயர் அதுல எழுதி இருக்கும். और एकदम गंदे कपड़े को उसमें डाल के निकालेगा, गंदगी वैसे ही रहेगा. ஒரு அழுக்கு துணியை எடுத்து இந்த வாளியில முக்கி தூக்குனாங்க சொன்னா அழுக்கு அப்படியே இருக்கும். लेकिन इसमें जब डाल के निकालेगा, आप देखे होंगे, मालूम नहीं, तुरंत तो एकदम सफेद हो जाएगा. ஆனால் இந்த வாளி இதுல அதை முக்கி எடுத்த உடனே அது வெள்ளை வெளியேர்னு ஆயிரும். 23 साल के पहले जब मैं पहली बार बिहार आया था, 23 ஆண்டுகளுக்கு முன்பு முதலாவது முறை நான் பீகாருக்கு வந்தபோது, उसके पहले मैं कभी भी अपना कपड़ा धोया नहीं. அதற்கு முன்பு ஒரு முறை கூட நான் என் துணிகளை, சொந்த துணிகளை நான் தோய்த்ததில்லை. मेरा मम्मी या मेरा नानी वही धो के देते थे. என்னுடைய அம்மாவோ என்னுடைய பாட்டியோ தோய்த்து கொடுப்பாங்க. और मैं आया इसी हाथा में, मैं स्कूल में पढ़ाता भी था, हॉस्टल का वार्डन भी था. நான் வந்தேன், இதே கேம்பஸுக்கு வந்தேன், ஸ்கூல்ல டீச்சரா இருந்தேன், ஹாஸ்டல்ல வார்டனா இருந்தேன். और मुझे पहले बार मुझे कपड़ा धोना है. இப்பொழுது முதலாவது முறை, முதல் தடவை என் துணியை நான் துவைக்கணும். मैंने भी कैंटीन से डिटर्जेंट पाउडर खरीद लिया. நான் கேண்டீன்ல போய் ஒரு பாக்கெட் இந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் வாங்கியாச்சு. और बाल्टी में पानी से उसको मिला लिया. வாளியில அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி கலந்துட்டேன் தண்ணியில. विज्ञापन मुझे याद में आया. இப்பொழுது அந்த விளம்பரம் எனக்கு ஞாபகம் வருது. और उसी पाउडर को ही मैंने खरीदा भी. அதே பவுடர் தான் இங்கேயும் நான் வாங்கினேன். अभी मैं अपने कपड़े को डाल के उठाया, उसका जैसा महल था वैसे ही है. அந்த துணியை உள்ள முக்கிட்டு வெளியே எடுத்து பார்த்தேன் சொன்னா முன்ன எப்படி இருந்ததோ அப்படியே தான் வெளியே வருது. तभी मुझे मालूम पड़ा कि उसको काम करना पड़ता है, तभी उसका मैल निकलता है. அப்பதான் எனக்கு தெரியுது அத கசக்கி பிழிஞ்சி எடுத்தால் ஒழிய அழுக்கு வெளியே வராது. हम लोग शनिवार को आधा दिन जो आज भी है स्कूल है, आधा दिन छुट्टी रहता है. சனிக்கிழமை அது ஹாஃப் ஒர்க்கிங் டே, அது ஹாஃப் ஒர்க்கிங் டே ஹாஃப் லீவ் அப்படின்னு சொல்லி போகுது. और कहीं लोग 1 घंटा में कपड़ा पीस के सो जाते थे. सारे
बैचलर्स और सबका आदत वही था उन दिनों में। அந்த நாட்களிலே பேச்சுலர்ஸ் இருந்தாங்க என் கூட. அவங்களுடைய பழக்கம், அவங்களுடைய என்ன இருந்துச்சுன்னா, 1 மணி நேரத்துல எல்லா துணியும் துவைச்சிருவாங்க, எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க. मेरे साथ जो बैचलर्स थे वे सो के उठ के आके मुझे देखने के लिए आएंगे मेरे कमरा में। என்னோட கூட இருந்த பேச்சுலர்ஸ் இருப்பாங்க, அவங்க தூங்கி எழும்பி என்னுடைய ரூமுக்கு வந்து பாப்பாங்க, பார்க்க வருவாங்க. मैं तब भी कपड़ा पीसते रहता था। நான் அப்பம் கூட அந்த துணியை போட்டு துவைச்சிக்கிட்டு தான் கிடந்தேன். क्यों मैं इसको कह रहा हूँ, आसानी से उसका मैल निकलता नहीं है। நான் ஏன் சொல்லுகிறேன், அதனுடைய உள்ள அழுக்கு என்னதான் நேரம் கொடுத்தாலும் சீக்கிரம் வெளியே வரல. लेकिन प्रभु यीशु मसीह में ये सामर्थ है, ஆனால் இயேசுவுக்குள்ளே இருக்கிற வல்லமை இருக்கிறது. हमारे जीवन के मैल को ऐसे ही पूरी तौर से साफ करने का सामर्थ प्रभु में है। நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அழுக்கு இருக்கிறதே, அதை முழுவதுமாய் நீக்கிவிடக்கூடிய வல்லமை அவரிடத்தில் உண்டு. अभी प्रभु क्या चाहता है, तुम लगातार हर दिन नया होना प्रभु का इच्छा है। ஆண்டவர் என்ன விரும்புகிறார், ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். मान लीजिए आपने एक नया कपड़ा खरीदा है, வைத்துக் கொள்ளுங்கள், புது Dress நீங்க வாங்கி இருக்கீங்க, और वो भी सफेद है, அதுவும் வெள்ளை துணி. आप प्रतिदिन पहनते रहेंगे, धोएंगे नहीं, क्या होगा? நீங்கள் ஒவ்வொரு நாளும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, துவைக்கிறது ஒரு நாள் இல்ல, அப்படின்னா என்ன ஆகும்? वो जरूर गंदा हो जाएगा, அது அழுக்காயிரும் கண்டிப்பா. हमारा उद्धार का जीवन एक नया जीवन जरूर है, நம்முடைய ரட்சிப்பின் அந்த வாழ்வு ஒரு புதிய வாழ்வுதான். लेकिन हर दिन अगर अपने को मसीह में सौंपेंगे नहीं, उस प्रकार के नया होने के लिए अपने को अर्पण नहीं करेंगे, वो भी पुराना होने का संभावना है। ஆனால் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் அதை ஒப்பு கொடுக்காவிட்டால் அதை நீங்கள் புதிதாக்கப்படுவது தினந்தோறும் சாத்தியமல்ல. इसलिए वो वचन बहुत सुंदर से कहता है, ஆகையால் வசனம் மிக அருமையாய் சொல்லுகிறது, तो भी हमारा भीतरीय मनुष्यत्व दिन प्रतिदिन नया होता जाता है। அப்படி இருந்தும் நமக்கு உள்ளே இருக்கிற அந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறார். यहाँ तक कि अगर उस संदर्भ को, उस अध्याय के संदर्भ को अगर आप देखिएगा, நீங்கள் இந்த அதிகாரத்தினுடைய சூழலை, அதனுடைய கான்டெக்ஸ்டை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், पौलुस वहां मुसीबत के बारे में, समस्या के बारे में, पीड़ाओं के बारे में वो वहां वर्णन करके आ रहा है। பவுல் அங்கே பிரச்சனை குறித்து, வேதனை குறித்து, கஷ்டத்தை குறித்து விவரித்துக் கொண்டே வந்திருக்கிறார். और उसके जीवन की पीड़ाओं को कहने के बाद தன்னுடைய வாழ்க்கையின் பாடுகளை, வலிகளை அவன் சொன்ன பின்பு वो कहता है, ऐसी समस्या होती है जैसे मालूम पड़ता है बाहर ये मेरा मनुष्य जो है नष्ट हो रहा है या खत्म हो रहा है। அவன் சொல்லுகிறான், எனக்கு வருகிற பிரச்சனைகள், பாடுகள் அப்படி இருக்கிறது, வெளிப்புறத்திலே புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார். अगर मैं उसको देखूंगा मैं निराश हो जाऊंगा, அதை பார்ப்பேன் என்று சொன்னால் சோர்ந்து போய் விடுவேன். लेकिन उसको क्यों परमेश्वर ने अनुमति दिया करके अगर मैं उसको देखूंगा, मेरे अंदर एक नया एक उमंग चले आएगा। ஆனால் புறம்பான மனுஷன் அழிவதற்கு தேவன் ஏன் அனுமதித்திருக்கிறார் என்ற காரணத்தை அறிந்து கொள்வேன் என்று சொன்னால் எனக்குள்ளே ஒரு புதிய உற்சாகம் வந்து விடுகிறது. पौलुस वही कहता है, बाहर से लोग मुझे बदनाम करते हैं, मारते हैं, सताते हैं, ये सारी चीजें होती हैं। அவன் சொல்லுகிறான், வெளியிலிருந்து என்னை திட்டுகிறார்கள், என்னை குறை சொல்லுகிறார்கள், என் மேலே பயங்கரமான காரியங்களை சொல்லுகிறார்கள், உண்மைதான். लेकिन ये मेरे भीतर एक काम को कर रहा है, ஆனால் இந்த வெளிப்படையான காரியங்கள் எனக்கு உள்ளே ஒரு காரியத்தை செய்கிறது. मुझे एक नया व्यक्ति के रूप में दिन प्रतिदिन मुझे परिवर्तित करते जा रहा है। ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளே ஒரு புதிதாக்குதலை அந்த காரியம் நடத்த செய்து வருகிறது. इंग्लिश में बहुत सुंदर है, ஆங்கிலத்தில் மிக அருமையா இருக்கிறது. we are made new one day, but you and I are called to be renewed every day. நீங்கள் ஒரு நாளிலே முழுவதும் புதுமையாய் இருப்பீர்கள், ஆனால் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே போகிறீர்கள். इसलिए अंग्रेजी में लिखने वाले इसको लिख लीजिएगा, renewed करके उस शब्द को लिख लीजिएगा। ஆகையால இப்பொழுது அந்த வார்த்தையை எழுதிக் கொள்ளுங்கள், ஆங்கிலத்தில் renewed என்ற வார்த்தையை எழுதிக் கொள்ளுங்கள். You know, you and I are called to be renewed in Christ every day. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் புதிதாக்கப்பட்டு கொண்டே வர வேண்டும். जो भी हमारे जीवन में होता है, इस दृष्टिकोण से अगर हम देखेंगे, हमारे अंदर एक नया ताकत चले आएगा। என்னதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் இந்த கண்ணோட்டத்திலே பார்த்தால் நமக்குள்ளே ஒரு புதிய உற்சாகம் தழைத்து விடும். उस वचन को भी पढ़िएगा, बहुत अच्छा है। उसी अध्याय का 8 वचन को पढ़िएगा। வாஸ்து விடலாம், அதே அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை பாருங்கள். देखिए, हम चारों ओर से क्लेश तो भोगते हैं पर संकट में नहीं पड़ते, निरुपाय तो हैं पर निराश नहीं होते, सताए तो जाते हैं पर त्यागे नहीं जाते, गिराए तो जाते हैं पर नष्ट नहीं होते। நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவு அடைகிறதில்லை.
इसका कारण क्या है? 10वां वचन में वो कहता है இதனுடைய காரணத்தை 10வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். हम मसीह की मृत्यु को अपनी देह में हर समय लिए फिरते हैं कि यीशु का जीवन भी हमारे देह में प्रकट हो. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். वो जिसको मालूम है मेरे जीवन में होने वाली सारी बातें मुझे निराश या मुझे गिराने के लिए नहीं, मेरे द्वारा मसीह के जीवन को प्रकट करने के लिए और मेरे भीतर मुझे दिन प्रतिदिन नया बनाने के लिए है. அவன் சொல்லுகிறான், வெளியிலிருந்து காணப்படுகிற எல்லா காரியங்களும் என்னை விளத்தல்ல அல்ல, கிறிஸ்துவுக்குள் என்னை நிலைநிறுத்த என்னை புதிதாக்குகிற ஒரு வாழ்வுக்குள்ளாய் அழைத்துச் செல்கிறது. अभी आगे चौथा पहचान को मैं दिखाने के लिए चाहता हूं. இப்பொழுது 4வது அடையாளத்தை நான் சொல்லிவிட விரும்புகிறேன். 5वां अध्याय और उसका 20वां वचन को हम पढ़ेंगे. 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். Chapter 5 and verse 20. इसलिए हम मसीह के राजदूत हैं, मानो परमेश्वर हमारे द्वारा विनती कर रहा है. हम मसीह की ओर से निवेदन करते हैं कि परमेश्वर के साथ मेल मिलाप कर लो. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். अभी चौथा पहचान वो कहता है we are the ambassadors of Christ, मसीह के राजदूत. இப்பொழுது 4வதாக இந்த அடையாளத்தை அவன் சொல்லுகிறான், நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகள், அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று. इंग्लिश में लिखने वाले उस शब्द को लिखिएगा ambassador, ये से शुरू होता है. ஆங்கிலத்தில் எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை ஏல ஆரம்பிக்கிறது, அம்பாசடர் என்று சொல்லி. AMBASSADOR ambassador करके, यानी हम मसीह के राजदूत के रूप में बुलाए गए हैं. அம்பாசடர் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். यहाँ पौलुस उसको कैसे कहता है? இங்க பவுல் அதை எப்படி சொல்லுகிறார்? 11 वचन से लेकर 21 वचन तक अगर आप पढ़ेंगे, 11ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால் कहता है परमेश्वर हमें एक सेवा को हमें दिया है जिसको कहता है मेल मिलाप का सेवा, द मिनिस्ट्री ऑफ रिकंसिलिएशन. இங்கே சொல்லுகிறார், தேவன் நமக்கு ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். அது என்ன ஊழியம் என்று சொன்னால் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். यानी परमेश्वर ने क्या किया, यीशु मसीह ने हमें क्या किया, पिता परमेश्वर के साथ हमें मेल मिलाप करा लिया. அதாவது கிறிஸ்து என்ன செய்தார், இயேசு என்ன செய்தார், நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கினாரே. अभी ना केवल हमें इस मेल मिलाप में लाया, हमारे आत्मा में वो सेवा को भी दिया ताकि हमारे द्वारा दूसरा लोग भी उस पिता के साथ मेल मिलाप में चले आए. அந்த கிறிஸ்து நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்குனது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தந்திருக்கிறார். நம்மை போல பிறர் இருக்கிறார்களே, அவர்களையும் அந்த பிதாவோடு இணைக்கக்கூடிய ஊழியம். इसको करने के लिए हमें एक पहचान दिया है, रे मसीह का राजदूत है. இதை அறிந்து கொள்வதற்காக, இதை வெளிப்படுத்த ஒரு அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன? நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள். हिंदी का शब्द बहुत सुंदर है, இந்தியினுடைய அந்த வார்த்தை இருக்கிறதே மிக அருமையா இருக்கிறது. समझने में आसान भी है. அது புரிந்து கொள்வது மிக எளிது. राजदूत का मतलब क्या है? அந்த ராஜ் தூத் என்று சொன்னால் என்ன? जो राजा का दूत, यानी राजा के संदेश को पहुंचाने वाला. ராஜாவுடைய ஒரு தூதன், அதாவது ராஜாவுடைய செய்தியை எடுத்து செல்பவன். ये एम्बेसडर का काम यही होती है. அம்பாசடர் அந்த வேலையை தான் செய்வார். आपको मालूम होगा हर देश में बड़े बड़े देशों का उसका एम्बेसी बनाया रहता है या कॉन्सुलेट बनाया रहता है. நாம் அறிந்திருக்கிறோம், ஒவ்வொரு பெரிய பெரிய தேசத்திலும் அதனுடைய எம்பசி என்று சொல்லி உருவாக்கப்பட்டிருக்கும். और वहां उस देश का राजदूत दूसरे देश में रखा जाता है. அந்த தேசத்தினுடைய ராஜதூத் இருக்கிறாரே, அந்த ஸ்தானாபதி இன்னொரு தேசத்துல போய் இருப்பார். वो दो चीजों को करता है खास तौर से. அந்த ஸ்தானாபதி ரெண்டு காரியத்தை செய்கிறவர். यहाँ इस देश के संदेश को वहां भेजना या उस देश के संदेश को यहाँ लाना. அந்த தேசத்துல இருக்கிற செய்தி எங்கே இருக்கிறாரோ அங்கே இருந்து சொந்த தேசத்துக்கு அனுப்ப வேண்டும். சொந்த தேசத்தில் உள்ள செய்தியை அவர் இங்கேயும் கொண்டு வர வேண்டும். हमें इस बात को कभी भूलना नहीं है कि हम परमेश्वर के राज्य के लिए हम मसीह के राजदूत के रूप में रखे गए हैं. நாம் இதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக நாம் அந்த ஸ்தானாபதியாக அமைக்கப்பட்டிருக்கிறோம். और जैसे मैंने कहा, हमें एक संदेश भी परमेश्वर ने हमें दिया है. நான் சொன்னது போல தேவன் நமக்கு ஒரு செய்தியை தந்திருக்கிறார். वो राजा का संदेश या दूत क्या है? அந்த ராஜாவுடைய தூதன் அல்லது ராஜாவுடைய செய்தி என்ன? तुम अगर मसीह को तुम ग्रहण करोगे, मसीह में तुम आओगे, उस पिता के भैरी
नहीं, उस पिता से दूर नहीं, लेकिन उस पिता के साथ तुम मेल मिलाप कर सकते हो. நீ ரட்சிக்கப்பட்டு விட்டால் அல்லது நீ ஆண்டவரிடத்தில் வந்து விட்டால் அந்த பிதாவினுடைய எதிரியாய் அல்லது அவருக்கு விரோதியாய் தூரமாய் அல்ல, அவரோடு ஒப்புரவாகி விட்டாய். ये पहचान आपके अंदर एक बहुत बड़े हिम्मत को भी ला सकता है. இந்த அடையாளம் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய தைரியத்தையும் கொண்டு வந்து விடும். एक बात को मैं कहने के लिए चाहूंगा. ஒரு காரியத்தை இங்கே சொல்லிவிடட்டும். कुछ साल के पहले मुझे एक वीजा के इंटरव्यू के लिए मुझे एक एम्बेसी में जाना पड़ा. சில ஆண்டுகளுக்கு முன்பு விசாவுடைய காரியத்துக்காக நான் இன்டர்வியூக்காக போயிருந்தேன். वो अमेरिकन एम्बेसी था. அது அமெரிக்கனுடைய எம்பசியா இருந்தது. पहली बार उस बात को मैं देख के बहुत मैं हैरान हुआ. நான் அங்கே இருந்த காரியத்தை கண்டு மிகவும் சோர்ந்து போய்விட்டேன். वो जरूर एम्बेसी इंडिया में है नहीं, मैं हैरान हुआ, आश्चर्य हुआ. ஆனா எனக்கு ஆச்சரியம் ஆயிற்று அந்த காரியத்தை கண்டு. அந்த எம்பசி இந்தியாவில் இருக்கிறது. जैसे वहां भीतर पैर रखा, நான் அந்த எம்பசிக்குள்ள காலடி வச்ச உடனே वहां एक तो मैंने देखा पूरा वहां जितने भी आर्मी के लोग थे वो अमेरिकन्स थे. முதலாவது பார்த்தது அங்க இருந்த அந்த வீரர்கள் அல்லது ஆர்மிக்காரங்க இருந்தாங்களே எல்லாரும் அமெரிக்கனா இருந்தாங்க. दूसरा वहां एक वाक्य वहां दीवार में लिखा रहा. இரண்டாவது ஒரு வாக்கியம் அந்த சுவரிலே எழுதப்பட்டிருந்தது. You are now standing in the property of the United States of America. वहां लिखा है तुम अभी अमेरिका के प्रॉपर्टी में तुम खड़ा है. நீங்கள் இப்பொழுது அமெரிக்காவுடைய சொத்திலே வந்து நிற்கிறீர்கள். मैंने सोचा भैया मैं तो भारत देश में मैं खड़ा हूं. நான் நினைச்சேன் நான் இருக்கிறது இந்தியா நாட்டுல இந்தியாவுல இருக்கிறேன். और ये कैसा अमेरिका को प्रॉपर्टी हो सकता இது है. எப்படி அமெரிக்காவுடைய ப்ராப்பர்ட்டி ஆகிவிட்டது? तब मुझे समझ में आया அப்பொழுதுதான் எனக்கு புரிய வந்தது. जरूर वहां अमेरिका का राष्ट्रपति वहां नहीं है, அங்கே அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அங்கே ஒண்ணுமே இல்லை. लेकिन उसके प्रतिनिधि वहां पर है. ஆனால் அவருடைய பிரதிநிதியாக ஒருவர் அதில் அமர்ந்திருக்கிறார். मतलब एक एम्बेसडर या एक हाई काउंसिल करके जिसको कहते हैं, जहां वो है वो इलाका उस देश का प्रॉपर्टी बन जाता है. அந்த ஸ்தானாபதி அமெரிக்காவுடைய ஸ்தானாபதி அங்கே வந்த உடனேயே அந்த இடம் இருக்கிறதே அந்த பகுதி அமெரிக்காவுடைய சொத்தாய் மாறிவிட்டது. तो एक संसार का प्रतिनिधि एक जगह में रहने से वो उस देश का अगर वो हो जाएगा, ஒரு உலகத்திலே காணப்படுகிற ஒரு சாதாரண ஸ்தானாபதி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அங்கு போயிருந்தார், அது தன்னுடைய சொந்த தேசமாய் மாறி விடுகிறது என்று சொன்னால், इसका मतलब आप और हम मसीह के राजदूत में होने के कारण हम जहां कहीं भी हैं वहां परमेश्वर का राज्य है. அப்படி என்றால் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக இருப்பதனாலே எங்கதான் நாம இருந்தாலும் சரி நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம். हालेलुया. ஹalleluya. ये बात हमारे अंदर बहुत बड़े हिम्मत को लाता है. இந்த காரியம் நமக்குள்ளே ஒரு பெரிய தைரியத்தை வரவழைக்கிறது. जहां मैं अकेला भी मैं मसीह का मैं चेला मैं क्यों ना रहूंगा, நான் தன்னந்தனியாய் எங்கே ஒரு கிறிஸ்துவின் சீடனாய் தனியாய் இருந்தாலும் சரி, मैं अकेला नहीं हूं, मेरे साथ परमेश्वर का राज्य वहां पर है. நான் தன்னந்தனியாய் இல்லை, என்னோடு கூட தேவனுடைய ராஜ்யமே அங்கே இருக்கிறது. इसको अभी कभी भूलना नहीं है. இதை ஒருபோதும் மறக்க கூடாது. ये पहचान आपका कर्तव्य को भी दिखाता है, आपके अंदर एक नए उमंग या नए हिम्मत को भी देगा. இந்த அடையாளம் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கடமை உணர்ச்சியும் காண்பிக்கிறது, அதோடு கூட உங்களுக்குள்ளே ஒரு உந்த வேகத்தையும் கொடுக்கிறது. आखिरी पहचान को मैं दिखाने के लिए चाहूंगा. கடைசி அடையாளத்தை நான் காண்பிக்க போகிறேன். 6वां अध्याय 6 अध्याय और उसका 16 वचन को अगर हम पढ़ेंगे, 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தால், मैं पढ़ रहा हूं चैप्टर 6 and verse 16. और मूर्तियों के साथ परमेश्वर के मंदिर का क्या संबंध, क्योंकि हम तो जीवित परमेश्वर के मंदिर हैं. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். और वचन में क्या लिखा है, हम परमेश्वर के मंदिर, द टेंपल ऑफ द लिविंग गॉड करके लिखा है. அதுல வந்திருக்கிற வார்த்தை என்ன? நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். द आखिरी पहचान यही है, उस शब्द को आप लिख सकते हैं, टेंपल ऑफ गॉड. கடைசி அடையாளத்துடைய ஆங்கில வார்த்தை எழுதிக் கொள்ளுங்கள், டெம்பிள் ஆஃப் காட். या जो टी शब्द से शुरू होता है, TEMPLE, यानी हम परमेश्वर के मंदिर करके एक पहचान हमें दिया गया है. அதாவது டெம்பிள், நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி அடையாளம் பெற்றிருக்கிறீர்கள். और इसीलिए इस पहचान को दिखाने के लिए पौलुस वहां एक बात को कहता है. ஆகையினால இந்த அடையாளத்தை காண்பிக்க விளக்க பவுல் ஒரு காரியத்தை அங்க சொல்லுகிறார். क्या कहता है, फिर से वचन को देखिएगा. திரும்ப அந்த வசனத்தை பாருங்கள். हम परमेश्वर का मंदिर होने के कारण, நாம்
கிறிஸ்துவின் ஆலயமாய் இருப்பதினாலே कहता है मूर्तियों के साथ परमेश्वर का मंदिर का क्या संबंध। அவன் சொல்கிறான் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எங்கே? और उसको कहने के पहले 14 अध्याय को भी वचन को भी अगर आप पढ़ेंगे, அதை சொல்லும் मुன்பதாக 14ஆம் வசனத்தையும் பாருங்கள். वो कहता है अविश्वासियों के साथ असमान जुए में न जूतो, क्योंकि धार्मिकता और अधर्म का क्या मेलजोल, या ज्योति और अंधकार की क्या संगति। அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? इसलिए 16 वचन में इस पहचान को दिखाने के बाद वो हिंदी में वो क्या कहता है। ஆகையாலே 16ஆம் வசனத்திலே இந்த அடையாளத்தை சொல்லிவிட்டு இந்தியில என்ன எப்படி வருகிறது என்று சொல்லி பாருங்கள். सॉरी 17 वचन को मैं पढ़ रहा हूं। மன்னித்துக் கொள்ளுங்கள், 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். इसीलिए प्रभु कहता है उनके बीच में से निकलो और अलग रहो और अशुद्ध वस्तु को मत छुओ, तो मैं तुम्हें ग्रहण करूंगा। ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். और पहला कुरिन्थियों में भी पौलुस इस बात को कहता है। 1 கொரிந்தியர்களின் நிருபத்திலேயும் பவுல் இந்த காரியத்தை சொல்கிறார். कहता है तुम मसीह तुम्हें खरीदने के कारण, यीशु मसीह के द्वारा तुम खरीदे जाने के कारण क्या तुम नहीं जानते हो कि तुम्हारा देह उस परमेश्वर का मंदिर है। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவினாலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று சொல்லி அறியீர்களோ? ये मसीह का मंदिर होने का मतलब क्या है? இந்த கிறிஸ்துவின் ஆலயம் என்று சொன்னால் என்ன? ये साधारण पहचान नहीं है, இது சாதாரண அடையாளம் அல்ல. क्योंकि पुराना नियम में जो मंदिर को हम देखते हैं, ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆலயத்தை பார்க்கிறோமே, जिस मंदिर में परमेश्वर की उपस्थिति, जिस मंदिर में परमेश्वर की महिमा वास किया करता था, எந்த ஆலயத்திலே தேவனுடைய பிரசன்னம் அல்லது தேவனுடைய மகிமை தங்கி இருந்ததோ, हम नया नियम में एक इमारत में उस प्रकार की बातों को हम देखने के लिए वचन हमें नहीं दिखाता है। புதிய ஏற்பாட்டிலே ஒரு கட்டடத்துக்குள்ளே இப்படிப்பட்ட மகிமையை பிரசன்னத்தை நாம் காணக்கூடிய ஒரு காரியத்துக்கு வசனம் நம்மை உற்சாகப்படுத்தவில்லை. कारण क्या है? காரணம், इस नया नियम में हम समझते हैं, இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் அறிந்து கொண்டிருக்கிற காரியம், वही परमेश्वर की उपस्थिति, वही परमेश्वर का महिमा अभी हमारे शरीर में, हमारा देह में, हमारे साथ वो वास करने के लिए चले आया है। அதே தேவனுடைய மகிமை, அதே தேவனுடைய பிரசன்னம் கட்டடத்திலே அல்ல, நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ணும்படியாய் வந்துகிறது. इसलिए कलीसिया को हम कैसे समझते हैं? ஆகையாலே சபை என்பதை நாம் எப்படி புரிகிறோம்? इमारत के रूप में हम नहीं समझते, लेकिन मसीह को जानकर उद्धार पाए हुए उन लोगों की संगति को ही हम कलीसिया करके समझते हैं। ஒரு கட்டடத்தை சபை என்று அழைப்பது கிடையாது. கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறார்களே, அவர்களை தான் சபை என்று அழைக்கிறோம். तो ये पहचान हमारे अंदर इस बात को बारंबार याद दिलाने की जरूरी है। ஆகையால இந்த அடையாளங்கள், இந்த அடையாளத்தை நமக்குள்ளே திரும்ப திரும்ப நினைப்பூட்ட வேண்டிய அவசியம் உண்டு. मेरा देह परमेश्वर का मंदिर है, என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. इसलिए वहां पहला कुरिन्थियों में पौलुस कहता है, इसलिए तुम अपने देह के द्वारा परमेश्वर को महिमा करो। ஆகையாலே 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம், நீங்கள் உங்களுடைய சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள். यानी आप और हम हमारे देह के द्वारा भी परमेश्वर को महिमा करने के लिए बुलाए गए हैं। அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் நம்முடைய தேகம் அல்லது நம்முடைய சரீரம் இதன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமா? इस पहचान को जब हम याद रखते रहेंगे, இந்த அடையாளத்தை நாம் நினைவில் வைத்துக் கொண்டே சென்றால் हमारे देह के द्वारा परमेश्वर की महिमा पाना या नहीं पाने के जो चुनाव को हमें करना आसान है। இந்த சரீரத்தினாலே தேவன் மகிமைப்பட வேண்டும் அல்லது இந்த சரீரத்தினாலே தேவன் மகிமைப்படக்கூடாது, இந்த ரெண்டிலே தெரிந்து கொள்வது மிகவும் எளிது. हमें इस बात को, इस पहचान को कभी भूलना नहीं है நாம் இந்த அடையாளத்தை ஒருபோதும் மறக்க கூடாது. कि मैं उस परमेश्वर का मंदिर के रूप में मैं बुलाया गया हूं, நான் அந்த தேவனுடைய ஆலயமாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். जिस देह में परमेश्वर अपनी उपस्थिति को, अपनी महिमा को देने के लिए चाहता है। இந்த சரீரத்திலே அல்லது இந்த தேகத்திலே தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை அல்லது தேவன் தன்னுடைய மகிமையை கொடுக்க விரும்புகிறார். अभी फिर से उस पांचों
पहचान को याद दिलाने के लिए चाहूंगा। திரும்ப நான் அந்த 5 அடையாளங்களையும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். परमेश्वर ने हमें मसीह में हमें नया बनाया தேவன் நம்மை கிறிஸ்துவிலே புது சிருஷ்டியாய் மாற்றிவிட்டார். और हमें इस नए पहचान को भी हमें दिया है। இந்த புதிய அடையாளங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். पहला मैंने दिखाया कि हम मसीह के सुगंध हैं, अरोमा ऑफ क्राइस्ट करके हमने देखा। முதலாவது நாம் பார்த்தோம் நாம் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். दूसरा हमने देखा मसीह की पत्री है, वी आर लेटर ऑफ क्राइस्ट करके हमने देखा। இரண்டாவது நாம் கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறோம் என்று பார்த்தோம். तीसरा हम रिन्यूड हम होने के लिए, हम नए होने के लिए हमें हमारा ये पहचान है। மூன்றாவது நாம் பார்த்தோம் ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்படக்கூடிய அடையாளத்தை பெற்றிருக்கிறோம். चौथा हमने देखा हम मसीह के राजदूत यानी एम्बेसडर करके हमने देखा। நான்காவது நாம் பார்த்தோம் நாம் கிறிஸ்துவினுடைய ஸ்தானாபதிகளாய் இருக்கிறோம். और पांचवा हमने ये देखा हम मसीह के मंदिर हैं, वी आर द टेंपल ऑफ गॉड करके हमने देखा। ஐந்தாவது இப்பொழுது நாம் பார்த்தோம் நாம் அந்த கிறிஸ்துவினுடைய தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற அடையாளம். अभी मैं खत्म करके प्रार्थना करने के पहले उस सवाल को मैं करने के लिए चाहता हूं। இப்பொழுது முடித்து ஜெபிப்பதற்கு முன்பதாக அந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். ये पांचों शब्दों को, इंग्लिश शब्दों को अगर आप लेंगे இந்த 5 ஆங்கில வார்த்தைகளையும் நீங்கள் எடுத்தால் और उसके पहले अक्षरों को अगर आप निकालेंगे, அந்த 5 வார்த்தையிலும் இருக்கிற முதல் எழுத்தை மாத்திரம் நீங்கள் எடுத்தால் उसको जंबल करेंगे, वहां एक शब्द निकलेगा। அதை கொஞ்சம் கூட்டி இங்கே எடுத்து போட்டு பார்த்தால் ஒரு வார்த்தை வெளியே வரும். क्या शब्द है? அது என்ன வார்த்தை? ऑल्टर करके एक शब्द निकलेगा, यानी वेदी करके उस शब्द को आप पा सकते हैं। அதுல வருகிறதான் ஆல்டர் என்ற ஒரு வார்த்தை. मैं பலிபீடம். उस बात को मैं कह के मैं अंत करने के लिए चाहूंगा। அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். परमेश्वर क्या चाहता है? தேவன் என்ன சொல்லுகிறார்? इस हमारे नए पहचान को हम याद करते वक्त இந்த புதிய அடையாளங்களை நாம் நினைவில் கொள்ளுகிற வேளையிலே हमारे जीवन की वेदी को मरामत करने का एक अच्छा एक विषय है। நம்முடைய வாழ்க்கையின் பலிபீடத்தை சரி செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. पुराने नियम में हर भविष्यद्वक्ता के द्वारा परमेश्वर इसको करते हुए आप देख सकते हैं। பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் மூலமாக பலிபீடம் செப்பனிடப்பட்டது. और उसी काम को परमेश्वर आप और मेरे जीवन में करने के लिए चाहता है। அதே செப்பனிடுகிற காரியத்தை தேவன் உங்கள் என் மூலமாய் செய்ய விரும்புகிறார். हमारे आत्मिक उस वेदी को परमेश्वर सही करने के लिए, उसको नया बनाने के लिए चाहता है। நம்முடைய ஆவிக்குரிய பலிபீடத்தை தேவன் சரி செய்ய விரும்புகிறார். अगर वो हमारे जीवन से हो जाएगा, அது நம்முடைய வாழ்க்கையில நடந்துவிடும் என்று சொன்னார். सही में हमारा जीवन मसीह के सुगंध को फैलाएगा। உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாயிருக்கும். दूसरों को हमारा जीवन मसीह को दिखाएगा। பிறருக்கு நம்முடைய வாழ்க்கை நிருபமாய் இருக்கக்கூடிய கிறிஸ்துவை அறிவிக்கும். कितने भी कष्ट या मुसीबत या तंगी में, बदनामी में हम क्यों ना गुजरे, हमारा जीवन दूसरों को हम सुगंधित मसीह के उस गुण को ही दिखाएगा। எவ்வளவுதான் கஷ்டங்கள் பாடுகள் வேதனைகள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கிறிஸ்துவுடைய நற்கந்தமான வாசனை தான் வீசிக்கொண்டே இருக்கும். और हमारा शरीर के द्वारा, हमारा देह के द्वारा, हमारा जीवन के द्वारा उस मसीह का महिमा होता रहेगा। நம்முடைய தேகம் அல்லது நம்முடைய சரீரத்தின் மூலமாக அந்த கிறிஸ்துவுடைய பிரசன்னமும் மகிமையும் நடந்து கொண்டே இருக்கும். प्रभु हमें सहायता करें ताकि जो परमेश्वर ने हमें नया बनाया, हम प्रतिदिन नए होने के लिए, इस नए पहचान में बरकरार रहने के लिए தேவன் உதவி செய்வாராக. ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படக்கூடிய அந்த அனுபவத்திலே போக கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்வதாக. और एक और बार हमारे जीवन की वेदी को सही करने के लिए अपने आप को हम परमेश्वर की उपस्थिति में हम अपने को अर्पण करें। இன்னொரு முறையாக நம்முடைய வாழ்க்கையின் பலிபீடத்தை சரி செய்ய தேவனுடைய பிரசன்னத்திலே நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமாக. परमेश्वर हमें आशीष देने पाए। தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.